பாமக தேமுதிக ரெண்டு பேருமே வந்து அதிமுக பாஜக ரெண்டு பேரோடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இது நாள் வரையும் வந்து ரெண்டு கட்சியும் ஏதோ ஒரு கட்டத்துல ஒன்னா வரும்னு நினைச்சாங்க. அதற்கான அதிமுக தரப்புல இருந்தே வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் பாஜகவோட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த ரகசிய பேச்சுவார்த்தையை நேற்றோட மூட்டை கட்டி வச்சிருக்காங்க பாஜக. ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டாங்க எடப்பாடிக்கு. நீங்க ஒரு வாரத்தை யோசிச்சு சொல்லுங்க, பேச்சுவார்த்தையை நிறுத்திக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரதமர் வந்துட்டு போன பிறகு நீங்க உங்க கருத்தை சொன்னா போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதனால வந்து இப்ப பாமகவும் தேமுதிகவும் ரெண்டு பேர்த்தையுமே பேசிட்டு இருந்தாங்க. இப்போ நேற்றுல இருந்து வந்து பேசுறது நிறுத்திருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருமே அவங்க கேட்கிற சீட்டை கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. ஏன்னா வந்து பாமக வந்து 12 தொகுதிகள் கேட்கறாங்க, ஒரு ராஜ்யசபா கேட்கறாங்க, தேர்தல் செலவுக்கு பணம் கேட்கறாங்க. தேமுதிக வந்து அவங்களும் வந்து 14 தொகுதிகள் கேட்கறாங்க, அப்புறம் தேர்தல் செலவுக்கு பணம் கேட்கறாங்க, ஒரு ராஜ்யசபா கேட்கறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக பாஜக ரெண்டு பேருமே என்கரேஜ் பண்றதா இல்ல. ரெண்டு பேருமே அப்படியே விட்டுட்டு அவங்க வரும்போது வரட்டும் பேசாம இருக்காங்க. அதனால வந்து இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாஜக அதிமுக விஷயங்களே வந்து இன்னும் தீர்க்கமா முடிவா எடுத்தான்றது அதே ஒரு கேள்விக்குறியா இருக்கிற விஷயமா இருக்கு. அது அடுத்த வாரம் தான் அது கூட முடிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க தனியா உறுதியாகி விட்டதா என்பது அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே தவிர உறுதியாகி விட்டதா என்பது தெரியாது. அதனால பாமக தேமுதிக வந்து இன்ஃபார்மலா வந்து இந்த பாஜக அதிமுக ரெண்டு பேர்ட்டும் பேசியிருந்தா கூட யாருக்கூடையும் எந்த விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகல என்பதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு மாலை கூட இன்னொரு வதந்தி வந்திருக்கு. பாஜகவோட பாமக தேமுதிக வாசன் எல்லாருமே ஒரு மாதிரி சீட்டு உட்பட எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆயிட்டாங்க. வரப்போற 27 திருநெல்வேலியில் நடக்க போற தேர்தல் பொதுக்கூட்டத்துல வந்து பிரதமரோட இவர்கள்லாம் மேடையில் இருப்பாங்க இந்த தலைவர்கள்லாம் அப்படின்னு ஒரு வதந்தியோ அல்லது உண்மையோ தெரியாது. பாஜக தரப்பிலிருந்து கிளப்பி விடப்பட்டிருக்கிறது. அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குதுன்னு தெரியாது. அதனால அதிமுகவோடைய பேசுறத வந்து கடந்த ஒரு வாரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். தற்சமயம் வந்து பேச்சுவார்த்தையை நிறுத்தியிருக்கிறார்கள் என்பது உண்மை பாமக அண்ட் தேமுதிக. ஏன்னா வந்து பாஜக என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறது என்பதை பொறுத்து நம்ம பண்ணலாம். அதிமுகவை பொறுத்த மட்டில் பாஜக கயற்றி விடுதா அதிமுகவே இல்ல ஏதாவது பண்றாங்களான்னு பாக்கிறதுக்காக வெயிட் பண்றாங்க. கயற்றி விட்டா வந்து பாமக தேமுதிக வந்து பாஜக தரப்புல தான் போவாங்களே தவிர நிச்சயமாக அதிமுக தரப்புல போக மாட்டாங்க. அதிமுகவோட போனா அவங்களுக்கு இடங்கள் 1-2 கூட கொடுத்தா கூட அவர்கள் எதிர்பார்க்கிற தேர்தல் செலவுக்கான பணம் கிடைக்காது என்பது மட்டுமல்ல, ஏதாவது ராஜ்யசபா மத்தியில வந்து மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த வாய்ப்புல வந்து பயன்பெறக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் வந்து பெரும்பாலும் பாஜக சைட்ல தான் அவர்கள் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது என் கருத்து. அதனால அந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். இந்த ரெண்டு கட்சிகளும் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். ஆனால் வந்து அது இறுதியில் பாஜகவை நோக்கி தான் அவர்கள் போவார்கள் என்பது என் கருத்து. பிரியன் சார், எனக்கு இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, பிரதமர் நரேந்திர மோடி வரும்பொழுது ஒருவேளை இபிஎஸ் அதிமுக கூட இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினீர்கள். ஆனால் அதற்கான முயற்சி இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கா சார்? ரெண்டு பேரும் முயற்சி தொடர்ந்தது வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் மூலமாக. இப்போ வந்து ஒரு வாரம் அவருக்கு டைம் கொடுத்துருக்காங்க யோசிக்கிறதுக்கு. பிரதமர் வந்துட்டு போற வரையும் நீங்க யோசிச்சுங்க, அப்புறம் சொல்லுங்க. ஏன்னா தேர்தல் வந்து மார்ச் 9 8 தான் அனௌன்ஸ் பண்ண போறோம். அதனால அதுக்குள்ள நீங்க சொன்னீங்கன்னா போறோம். அதனால அந்த ஒரு வாரத்துல சொன்னீங்கன்னா போறோம். அதனால நீங்க யோசிங்க, இனிமே பேச்சுவார்த்தை நிறுத்திக்கலாம். இவருடைய கோரிக்கை வந்து என்னன்னு யாரும் வெளியிலேயே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எடப்பாடியோட கோரிக்கை ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டணியில சேர்க்கக்கூடாது என்பது முக்கியமான கோரிக்கையா இருக்கிறது. அதை பாஜக வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவங்க தயங்குறாங்க. ஓபிஎஸ் கைதி விடலாமா வேண்டாமன்றது ஒரு முக்கியமான முடிவா இருக்கு. அதனால வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால பாஜகவும் வந்து அதிமுக தரப்பை பார்த்து ஒரு வாரம் நீங்க எடுத்துக்கோங்க, நம்ம பேச்சுவார்த்தை நிறுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரதமர் வரும்போது அவருடைய மேடையில வந்து சில கூட்டணி கட்சிகளை உட்கார வைக்கணும்ன்ற முயற்சியில பாஜக இறங்கியிருக்காங்க. அதுல மேக்சிமம் இந்த ஒன் மேன் பார்ட்டிலாம் இருக்காங்கல்ல, ஏசி சண்முகம் இந்த மாதிரி ஆட்கள், இந்த பச்சைமுத்து இந்த மாதிரி அவங்கள வந்து உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கே தவிர பாமக தேமுதிக தரப்புல இருந்து போவாங்களா அந்த கூட்டத்துக்கு என்பது ஒரு சந்தேகம். ஏன்னா அந்த இடங்கள் ஃபைனலைஸ் ஆகாத வரையும் அவங்க போக மாட்டாங்க. பாஜக தான் அவங்க ப்ரிஃபரன்ஸா இருந்தா கூட அந்த இடங்கள் ஃபைனலைஸ் ஆகும்னு எதிர்பார்ப்பாங்க. அது வந்து உடனடியாக ஃபைனலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றது எனக்கு இருக்கு.